குபேரா படத்தோடைய கதையை பற்றி பார்க்கணும்னா, ஒரு பெட்ரோ கெமிக்கலில் வந்து இந்தியா கண்டுபிடிச்சது. அது கவர்மெண்ட்டாக இருந்தோம்னா பெரிய அளவில் வந்து மல்டிநேஷனல் கம்பெனி வந்து லாபம் எடுக்க முடியாது. அந்த லாபம் எடுக்கிறதுக்கு அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் வந்து லஞ்சத்தை கொடுத்து வாங்கினா 1,00,000 கோடி, 50,000 கோடி வந்து ஒயிட் மணியாகவும் 50,000 கோடி பிளாக் மணியாகவும் எங்களுக்கு செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி வந்து டிமாண்ட் பண்ணுறான் அந்த கம்பெனிக்கு. அப்போ 50,000 கோடியை பிளாக் மணி எப்படா போய் கொடுக்குறது அப்படிங்கும்போது, ஒரு பினாமி பேரில் 4 பேர் மேலே கம்பெனி ஆரம்பிப்போம். கம்பெனி ஆரம்பித்து போய் அந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாகார்ஜுன ஐடியா கொடுக்குறாரு. 4 பேர் யார் நம்பிக்கை உடனே ஆள் யார்? ஏன்னா பணத்தை போட்டவங்க எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது சொல்லும்போது பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணுறாங்க. 4 பிச்சைக்காரில் ஒரு ஆள் தான் தனுஷ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கே தெரியாது, பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ண தெரியாது, ஃபோனு யூஸ் பண்ணது கிடையாது, என்ன ஏதுன்னு கேட்க ஆளும் இல்லை. இவங்கள்ட்ட தான் நம்ம சூஸ் பண்ணுறது. 4 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க டிமாண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த 50,000 கோடியை டிரான்சாக்ஷன் பண்ண பின்னாடி ஒருத்தராக கொன்றது. அதுதான் ஏன்னா வெளியில் போய் சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பேரை கொன்றாங்க. ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகிற தனுஷ் எஸ்கேப் ஆகி என்ன பண்ணார்? அந்த 12,500 கோடி அவருடைய ஷேருடைய பணத்தை வந்து என்ன பண்ணார், ஏது பண்ணார்? தனுஷ் அவங்க பிடிச்சாங்களா? இவனுடைய ப்ராஜெக்ட் வந்து கைக்கு வந்துச்சா வரலையா? இதுதாங்க இந்த படத்தோடைய கதை.